இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்குக்கா? அஜித் குமார்னு ஒரு தம்பியை வந்து சாகடிச்சிட்டாங்க. அவரோட மரணத்துக்காக இந்த போராட்டம். விஜய் அண்ணன்லாம் பேசினாரு. விஜய் அண்ணா வந்து இது வரைக்கும் இந்த ஆட்சியில் எத்தனை உயிரிழப்பு இருக்கோ அத்தனை பேருக்கும் வந்து அஜித் குமாருக்கு அவங்களுக்கு அந்த நிவாரணம் கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த இறந்து போன அத்தனை பேருக்குமே அந்த நிவாரணம் கொடுக்கணும், இனிமே நடக்கக்கூடாது அப்படின்னு கண்டித்து பேசினாங்க. ஓகே, 2026 தேர்தலில் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? 2026ல் நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம பெண்மணிகள்லாம் நல்லபடியாக போயிட்டு வரணும், கற்பழிப்புலாம் நடக்கக்கூடாது, குடி போதையில் ரோடு ஆம்பளைங்க வந்து கிடக்கக்கூடாது. நம்ம வீட்டில் நம்மளுக்கு ஒருத்தர் கேட்க வந்திருக்காரு அப்படின்னா அவர் 2026ல் முதலமைச்சராக உட்கார வச்சா மட்டுமே இந்த நாட்டில் நல்லது நடக்கும், நம்பி ஓட்டு போடணும். நிறைய பேர் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது காசு வாங்கி ஓட்டு போடுறவங்களுக்கு வந்து தெரியணும், நம்ம ஜனநாயக நாடு, நம்மளோட நாடு, நம்மளோட உரிமையான நாடு, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்குமே தெரியணும். காசு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, நம்ம காசு கொடுத்து இந்த மாதிரி அடுத்தவங்க குழந்தைய திருடுற மாதிரி திருடுறோமே அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கும் இருக்கணும். இது ரெண்டுமே நடக்கக்கூடாது. நம்ம வந்து இந்த டிவிக்கில் என்ன பிரச்சனைனா, அவங்கவுங்க காசுலேயே எதுக்கு நாங்கள் வந்து முன்னாடி செய்கிறோன்னா, இந்த காசு வாங்குற பழக்கம் எங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் 10 ரூபானாலும் நாங்களே வந்து எங்களை சார்ந்தவங்களுக்கோ தெரிஞ்சவங்களே நாங்களே முன் வந்து செய்கிறோம். அது மகளிர் ஆகட்டும், இளைஞர் ஆகட்டும், எல்லா ஊர்லேயும் டிவிக்கில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க காசு கொடுத்து செய்கிற பசங்க கிடையாது. எங்கள் தளபதி ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்காங்க, எங்கே நல்லது நடந்தாலும் அது ஏன் பசங்களா இருக்கணும்ன்ட்டு. அதனால அண்ணன் வழியில் போகிறதுக்காக எங்கள் காசு உங்கள் காசுன்னு இல்லாமல் எங்களால் முடிஞ்சது நல்லது செஞ்சுட்டே வரோம், இனிமேலும் அப்படிதான் செஞ்சுட்டு தான் இருப்போம். 2021 தேர்தல் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? தெரியாதனமா ஒரு ஓட்டு போட்டோம்ப்பா இந்த ஆட்சியில தான். சரி, ஓகேயா. அப்பா எங்க அண்ணன் வரல. ஓகே, ஒருவேளை விஜய் அண்ணா வரலனாக்கா யாருக்கு ஓட்டு போட்டேன்னு நினைச்சிருப்பீங்க? ஓட்டே போட மாட்டேன்ப்பா, ஏன்னா ஓட்டு போட்டு சும்மா வெட்டியா இங்க கேவலப்பட்டு இருக்கிறதுக்கு. மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? மாற்றங்கள் வேணும், மாற்றம் வேணும் தான் தளபதி எங்க அண்ணனை கூப்பிடுறோம். எங்க அண்ணனே வரக்கூடாது அப்படின்னு யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. இல்ல, ஆக்சுவலா மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க. அண்ணன் சீமானும் மாற்றங்கள் வேணும் தான் அவர் வந்திருக்காரு, அவருக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது? இத்தனை வருஷமா போராடுறாரு, இன்னும் அவர் வரவே இல்லையே. அது அவர் மேல தப்பா மக்கள் மேல தப்புன்னு நினைக்கிறீங்களா? அவரு மேலே தப்பு நான் சொல்ல, மக்கள் மேலேயும் தப்புன்னு சொல்ல, அடுத்த வேறு கருத்து எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இப்ப தளபதி வந்தாங்கல்ல, அவரு ஸ்டார்ன்றதால இவ்வளவு ஜனம் வரல, நார்மலா ஒரு ஜனம் தான். சரிங்களா, ஒரு எங்க பிரச்சனை நடந்தாலும் ஒரு தனித்து ஒரு மனிதனா அந்த வீட்டுக்கு போறாரு, போயிட்டு பேசுறாரு. அந்த மாதிரி அவரு பேசுற மாதிரி எல்லாரும் பண்ணாக்கா, சீமான் சாரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி, மக்கள் மனசுல வரணும்ல, அந்த போடணும், அந்த இடம் பிடிக்கணும், போடணும் அப்படின்ற எண்ணங்கள் வரணும்ல, வரல. அதனால அவருக்கு போடல. தளபதி சப்போஸ் வரல இல்ல அப்படின்னா அந்த ஓட்டு நாங்க யாருக்குமே போட மாட்டோம், வேஸ்டா போட்டோம், போட்டு நாங்க சும்மா தான்.